ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைல் கிடச்சிது. ஸோ இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலை வச்சு ஒரு சின்ன செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு 15 டேஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா ஒரு ப்ளீடிங் செட்டப் மாதிரியே ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, கிளாஸ் டேங்க்கில் சரி சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபில் பண்ணேன். வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னா ஒரே ஒரு பேரை தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேரை தான் உள்ளே விட்டுருந்தேன். ஸோ இப்போ வாட்டர் ஃபில் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது அந்த செட்டப் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோஸ் எடுத்தேன். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஒரு 10 to 15 டேஸில் ஃபுல்லாக ஃப்ரைஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அதிகமாக இதாகிடுச்சு. ஸோ அதனால் அந்த செட்டப்பை கரெக்டாக ஒரு ஃபாக்ஸ் ஸ்டைல் செட்டப் மாதிரி கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் நான் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஃபாக்ஸ் ஸ்டைல் இந்த மாதிரி நார்மலாக மேலே ஃபுல்லாக போட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு பேர் கப்பி நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு டப்பா க்ளீன் பண்ணும்போது ஒரு பேர் இருந்தது. இதை நம்ம சும்மா ஓப்பனில் விட்டோம் அப்படின்னா கொசு தான் வந்துடும். ஏன்னா இது ஃபுல்லாக செட்டப் ஆகிற வரைக்கும் வச்சுருந்தோம் அப்படின்னா கொசு வந்துடும்ன்றனால நம்ம சரி ஒரு பேரை மட்டும் உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரே ஒரு பேரை மட்டும் உள்ளே விட்டுருந்தேன். உள்ளே விட்டதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஃப்ரைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த செட்டப்பை அப்படியே ஃபுல்லாக பண்ணலை. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் மேலே ஃபுல்லாக நல்லா வளர்ந்து வந்தோடனே ஸோ ஒரு சின்ன ட்ரஃப்ட் ரூட் நம்மகிட்ட இருக்குது. அந்த ட்ரஃப்ட் ரூட்டை உள்ளே வச்சு அதில் சுற்றி வர மாதிரி ஒரு செட்டப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த 15 டேஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக இந்த ஃபீமேல் இருக்குது பார்த்திங்களா, இது பேர் தான். இது கரெக்டாக ஒரு பேர் எடுத்திருந்தோம். ஸோ இது ஒரு ஃபேன்சி கப்பி தான். பேர் எடுத்திருந்தோம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைஸோட அப்டேட் நம்ம இந்த வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம சும்மா உள்ளே விட்டுட்டு வீடியோஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம். ஸோ நல்லா தான் இருந்தது. வாட்டருமே பார்த்திங்க அப்படின்னா பழைய வாட்டர் தான் ஊற்றிருந்தேன். என்னென்னா கண்டிஷன் பண்ணனால ஃபிஷ்ஷஸை நான் டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 15 டேஸ் ஆச்சு. 15 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஃபாக்ஸ் ஸ்டைலும் நல்லா க்ரோத்தாக இருந்தது. ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக நல்லா க்ரோத்தாக இருந்தது, க்ளீனாக இருந்தது. இந்த ஃப்ரைஸ் வந்தனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வாட்டரை சேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ண முடியல. ஸோ அது மட்டும்தான் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா உள்ள எக்கச்சக்க ஃப்ரைஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 to 20 ஃப்ரைஸ் போட்டிருக்கோம் அந்த ஒரே ஒரு விஷஸ். ஸோ ஃப்ரைஸை நான் செப்பரேட் பண்ணவும் இல்லை. இதே டேங்க்கில் வச்சு ஃபாக்ஸ் ஸ்டைல் இருக்கிறனால இதே டேங்க்கில் வச்சு வளர்த்தி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதை பற்றி இன்னும் நிறைய அப்டேட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறையா ஃப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேரண்ட் ஃபிஷ்ஷும் இதுக்குள்ளேயே தான் இருக்குது, ஃப்ரைஸும் இங்கேயே தான் இருக்குது. ஃபாக்ஸ் ஸ்டைல் பொறுத்தளவு என்ன அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். நான் கட் பண்ணலை. நம்ம செட்டப் அப்படியே ஸ்டாப் பண்ணனால கட் பண்ணாமல் விட்டேன். கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். கீழே ஃபுல்லாக படிஞ்சிட்டே இருக்கும், மேலே ஃபுல்லாக க்ரோத் ஆகிட்டே இருக்கும். கட் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டேங்க் செட்டப் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.